12 ராசிகளில் முதன்மை ராசியாகவும் முதல் ராசியாகவும் விளங்கக்கூடிய மேஷம் ராசிக்காரர்களை உங்களுக்கு நீங்கள் இதுவரை எவ்வளவோ பார்த்திருப்பீர்கள். எவ்வளவோ அவமானங்களும் கஷ்டங்களும் உங்களுடைய ராசிக்காரர்களுக்கு தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கும். இது அனைத்திற்குமே ஒரு பதிலடி கொடுக்கும் வகையில் உங்களுடைய அதிபதியாகிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு கொடுத்து உதவுவாராம். இது மட்டுமல்லாமல் நீங்கள் தொடங்குகின்ற காரியத்தில் அதிக அளவுக்கு உங்களுக்கு வெற்றியானது கிடைக்குமாம். நீங்கள் பொதுவாகவே அனைவரிடமும் இருந்து முதன்மையானவராகவும் எந்த ஒரு வேலையையும் எடுத்த உடனேயே முடிக்க வேண்டும், அனைவருக்கும் முன்பாகவே முடித்து ஒரு நற்பெயரை வாங்க வேண்டும் என்பதில் ஒரு சிறப்பு வாய்ந்தவராக கருதப்படக்கூடிய மேஷம் ராசி நேயர்களுக்கு இந்த காலமானது ஜூலை 15க்கு பிறகு நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உங்களுக்கு வெற்றியானது கிடைக்குமாம். அதற்கு நீங்கள் செவ்வாய் பகவானை செவ்வாய் நாட்களில் நினைத்து வழிபட வேண்டுமாம். செவ்வாய் கிழமை என்று செவ்வாய் பகவானுக்கு ஒரே ஒரு விளக்கை மட்டும் உங்களுடைய வீட்டில் ஏற்றி வைத்து வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே அதனை கும்பிட்டு வந்தீர்கள் என்றால் கட்டாயம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிற்கு செல்வ வளமும் சொத்து சுகமும் தேடி வருமாம். வரை உங்களுக்கு முன்பாகவோ பின்பாகவோ யாராவது ஏதாவது கூறிவிட்டார்கள் என்றால் எவ்வளவுதான் தைரியமாக நீங்கள் இருந்தாலுமே அவர்கள் கூறியது உங்களுக்கு அடிக்கடி அவர்கள் இப்படி சொல்லிட்டாங்களே என்று நினைத்து அதற்கு ஆளாகி அதனை உங்களால் பண்ண முடியாது என்கிற நிலையானது உங்களுக்கு வந்துவிடும். இனிமேல் யார் எதை கூறினாலும் அதை நீங்கள் காதில் வாங்காமல் உங்களுடைய கடின உழைப்பையும் என்ன பண்ண வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை மட்டும் உங்களுடைய மனதில் ஆழ்ந்த மனதில் ஏற்படுத்திவிட்டு அந்த ஒன்றை மட்டும் கவனத்தை செலுத்தி அந்த இலக்கை நீங்கள் வைத்து அதற்கான வழிகளை நீங்கள் செய்தீர்கள் என்றால் அது தொழிலாக இருக்கட்டும், வீடு மனைகள் வாங்குவது, நிலம் வாங்குவது, எதுவாக இருந்தாலும் சரி, ஃபாரினுக்கு செல்வது, கவர்மெண்ட் வேலைக்கு செல்வது, அதற்காக படித்து கொண்டிருப்பது, நீட்டிற்கு செல்வது என எதுவாக வேண்டுமானாலும் இருந்தாலும் மேஷம் ராசிக்காரர்கள் எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை இப்பொழுது இந்த ஒரு நேரத்தில் செவ்வாய் பகவானை நினைத்து செவ்வாய் பகவானிடம் அந்த பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு அதற்கான கடின உழைப்பையும் நீங்கள் தொடர்ந்து போட்டு வந்தீர்கள் என்றால் அதில் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியானது இந்த ஒரு காலகட்டத்தில் கிடைக்கும். இதுவரை நீங்கள் பார்த்து இதுவரைக்கும் நீங்கள் சந்தோஷமாக தான் இருந்திருப்பீங்க. ஓரளவுக்கு, அதாவது கஷ்டங்கள் இல்லைனாலும் மனதளவில் சிறிதளவு சந்தோஷமாக இருந்திருப்பீங்க. ஆனால் இதுக்கப்புறமா உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டம் அப்படிங்கிறது என்னென்ன வரவே வராது. இருந்தாலும் போதுமான அளவிற்கு உங்களுக்கு பணம் இருந்தாலுமே குடும்பத்தில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் ஏற்படும், மனக்குழப்பங்கள் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் பொறுமையாக இருந்து குடும்பத்துடன் எவ்வளவு நேரத்தை செலவிடுறீங்களோ அவ்வளவு உங்களுக்கு நன்மைகள் இந்த ஒரு காலகட்டத்தில் ஏற்படும். எனவே செவ்வாய் பகவானை மட்டும் நீங்கள் மனதார நினைத்து கொண்டு எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும், தொழில் தொடங்கணுமோ எதுவாக இருந்தாலும், எங்கு சென்றாலும் அந்த காரியம் வெற்றிகரமாக நடக்கணும் அப்படின்னு செவ்வாய் பகவானை நினைத்து செவ்வாய் பகவானிடம் அந்த ஒரு பாரத்தை போட்டுட்டு உங்களுடைய வேலைகளை நீங்கள் தொடங்குங்க. கட்டாயம் செவ்வாய் பகவான் அனைத்தையுமே பார்த்து உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுப்பாராம். அவ்வளவு சக்தி செவ்வாய் பகவானிடமிருந்து உங்களுக்கு கிடைக்குமாம். எனவே மேஷம் ராசிக்காரர்கள் இந்த ஒரு காலமானது உங்களுக்கான காலமாக அமைய அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கின்றது. மறக்காமல் நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.